ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளை ஆண்டவர் காணும்படியாக கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே நமது ஆண்டவராகிய தெய்வத்தின் முன்னிலையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். ஏசியா இறைவாக்கினர் புத்தகம், தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் வார்த்தை, எழும்பி பிரகாசி. எழுந்து ஒளி வீசு. நீ எழுந்து ஒளி வீச வேண்டும், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை உங்கள் மேல், என் மேல், உங்கள் குடும்பத்துக்குள்ளாக இன்றைக்கு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை இருந்த இருள்கள் எல்லாம் மாறி போகிறது. எல்லா இருள்களும் மாறும். என கருமையானவர்களே, ஆண்டவருக்கு முன்னதாக நாம் வரும் பொழுது எப்படி சூரியனிடத்திலிருந்து சந்திரன் ஒளியை வாங்கி இரவிலே ஒளி வீசுகிறதோ அதுபோல் என் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய வல்லமையினால், அவருடைய கிருபையினால், அவருடைய மகிமையால் மூடி அற்புதமாய் வெளிச்சமாய் மாற்றுவார். அல்லேலூயா. மலை மேலுள்ள பட்டணமாய் இன்றைக்கு நீங்கள் மாறப்போகிறீர்கள். இதுவரை இருந்த இருள் இருக்கிறது, எனக்கு இப்படி இருக்கிறது, எனக்கு அப்படி இருக்கிறது, என் காரியம் இதுவாக இருக்கிறது என்று சொல்லி புலம்பி அழுது விடாதபடி, அதில் நின்று விடாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், தேவ சன்னிதானத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். நான் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக 7 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன், 7-8 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, நான் கன்னியாகுமரி பகுதியிலே கோவளம் என்ற ஊருக்கு நான் கடந்து போயிருந்தேன். அங்கே அந்த இரவு ஜெபத்தை நடத்தி நான் புறப்படும் போது ஒரு சகோதரர் வந்து என்னிடத்தில் சொன்னார், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்கள், அவருக்காக ஜெபித்து நான் வந்தேன். சில நாட்களிலே கர்த்தருக்கென்று தன்னை முற்றிலுமா அர்ப்பணித்தார். அவருடைய பெயர் சுரேஷ். கர்த்தர் அவரை கரத்தில் எடுத்தார். அவர் குடும்பத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். ஆண்டவர் நடத்தினபடினாலே ஆண்டவருக்கே தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் அர்ப்பணித்து ஒரு ஊழியக்காரனாய் மாற்றி ஆண்டவர் அவரை மாற்றி பல ஊர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சுமந்து சொல்கின்ற ஒரு அற்புதமான கருவியாய் எடுத்து பயன்படுத்தினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவள் எழுந்து நான் ஜெபத்தில் செய்ய வேண்டும், எனக்கு விருப்பம் இருக்கிறது. சாதாரண ஒரு மீனவர், கடலுக்கு செல்கின்ற ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சில வருடங்களுக்கு முன்னதாக, 2 வருடங்களுக்கு முன்னதாக நான் கேள்விப்பட்டேன். பின்பதாக அவரை அழைத்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஜெபக்குழுவிலே அவரை பயன்படுத்தினேன். அற்புதமாக சாட்சி சொல்லும்போது சொன்னார், நான் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நின்றேன். அவருடைய வெளிச்சம் என்மேல் வந்தது. என்னுடைய இருந்த இருளெல்லாம் விலகி போனது. நான் இன்றைக்கு ஒரு நற்செய்தி பணியாளனாய், ஒரு சுவிசேஷகனாய் இன்றைக்கு பல இடங்களில் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் தெய்வம் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஆம், இருள்கள் மாற வேண்டுமா? உங்கள் வறுமை, பிரச்சனை, இல்லாமை எல்லாம் மாற வேண்டுமா? ஆண்டவருக்கு முன்னதாய் வந்து நில்லுங்கள். அவர் வெளிச்சமாயிருக்கிறார். அவரே ஒளி என்று சொன்னாரே, அவருடைய ஒளியை உங்கள் மேல், அவருடைய மகிமையை உங்கள் குடும்பத்தின் மேல், அவருடைய கிருபையை உங்கள் பிள்ளைகள் மேல் வைத்து அதை வெளிச்சமாய் மாற்றுவார். நீங்கள் எழும்புவீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல, எந்த இடத்தில் தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல எழும்புவீர்கள். எப்பொழுது ஆண்டவருக்கு முன்னதாய் நின்று கண்ணீரோடு ஆண்டவருக்கு முன்னதாக நிற்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருளெல்லாம் மாறப்போகிறது. இன்றைக்கு மாறப்போகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கே அருள்நாதர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். கடந்ததை நினைத்து புலம்பாதபடி, கடந்ததை நினைத்து இல்லாமை குறித்து நீங்கள் புலம்பாதபடி ஆண்டவர் சமூகத்தில் வந்து நில்லுங்கள். அவருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கப் போகிறது. நீங்கள் தான் எழும்பி தேசத்துக்கும் திருச்சபைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாத ஊற்றாய் இருக்கப் போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமானது வேலைக்காய்மை சோதரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆட்சிபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு ஜெப அக்கினி ஒவ்வொரு குடும்பத்திலும் போடுவீராக. ஒரு ஜெப வல்லமையை ஒவ்வொரு மேலும் வைப்பீராக. அந்த அக்கினி பற்றி எரிந்து ஒவ்வொருவரும் எழுப்புதல் அடைந்து எழும்பி தேசத்திற்காய், திருச்சபைக்காய், தேவ ஜனங்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக. உம்முடைய மகிமை அப்படியே உதிக்கட்டும். ஒவ்வொருத்தரும் எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரும். நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தது போல இதை கேட்கிற யாவர் மேலும் உம்முடைய வல்லமையான அக்கினி இறங்கி
அற்புதங்களை செய்யட்டும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.